அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் இன்னைக்கு உங்களோட யூனிட் 4ல ஆரம்ப பகுதிகளை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்ச செக்ஷன்ல ஒன்றுதான் சடம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மேலோட்டமா சில விஷயங்களை கதைக்கிறோம். சடம் என்று சொன்னால் என்ன, பிற சடம் யாரால் ஆக்கப்பட்டிருக்கும், இப்படியான சில விஷயங்கள் ஆரம்பத்துல படிச்சிருக்கும். பிறகு சடத்தினுடைய நிலைகள் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கும். சடத்தினுடைய நிலைகள் என்ன, அந்த நிலைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது சம்பந்தமான விஷயங்கள் கதைச்சிருக்கும். பிறகு அந்த நிலைகளுக்கான சில பௌதீக மாற்றங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கும். பௌதீக மாற்றம் இது சம்பந்தமான விஷயங்கள் பார்த்திருக்கும். பிறகு நாங்க இந்த தாண்டி போன விஷயம் என்றால் சடப்பொருளின் தொடர்ச்சியற்ற தன்மை என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். சடப்பொருளினுடைய தொடர்ச்சியற்ற தன்மை, பிறகு அதுக்கு என்ன சான்றுகள், அது சம்பந்தமான விஷயங்களும் பார்த்திருக்கோம். அதுக்கான சான்றுகள் என்ன. பிறகு நாங்க தொடங்கின ஒரு செக்ஷன் தான் ஒரு கரைசலினுடைய பௌதீக மாற்றங்கள், ஒரு கரைசலுடைய சில இயல்புகளினுடைய மாற்றங்கள் சம்பந்தமான விஷயம் நாங்க போன கிளாஸ், நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கரைசலினுடைய வெப்பநிலையுடன் யாரும் மாறும், யாரும் மாறாது. அமுக்கத்துடன் யாரும் மாறும், யாரும் மாறாது. விரிவியல் என்று சொன்னால் என்ன, சரிவியல் என்று சொன்னால் என்ன, இதுக்கான விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் உங்களோட யூனிட் 4ல ஆரம்ப பகுதிகளை ஃபுல்லா முடிச்சிட்டோம். யூனிட் 4 சொன்னால் சடத்தின் வாயு நிலை, அதான சடத்தின் வாயு நிலைன்னு சொல்லுவோம். அதான் டாபிக். இந்த ஆரம்ப டாபிக்ல சடம் சம்பந்தமான விஷயங்கள் போன கிளாஸ்ல ஃபுல்லா முடிஞ்சிட்டேன். இதுக்கு பிறகு இந்த சடம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் வராது. இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு. ஆனா இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் வாயு நிலை சம்பந்தமான இடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். நான் இன்றைக்கு இந்த வாயு நிலைன்னு சொல்லக்கூடிய சாப்டரை ஸ்டார்ட் பண்ண இல்லை. நான் வல்லமையா உங்களுக்கு சொல்ல, ஒரு சாப்டர் படிச்சோம் என்றால் கேள்வி செய்யணும், கேள்வி செய்யாம அடுத்ததுக்கு போகக்கூடாது. அப்ப நாங்க ஃபர்ஸ்டா இதுல வார சில கேள்விகள் சம்பந்தமா பார்ப்போம். நான் இப்ப ஒரு தொகுத்து சில கேள்விகள் சொல்றேன், டைம் வச்சு செய்யும், ஒரு எக்ஸாம் மாதிரி செய்யும். வல்லமையா அப்படித்தான் உங்களோட கிளாஸ்ல அப்படித்தான் நான் டைம் தருவேன். ஒரு கேள்வி தந்தா, ஒரு எம்சிக்கு கேள்வி தந்தா ஒரு 2 minutes டைம் தருவேன். ஒரு எஸ்ஐ கேள்வி தந்தா அதுக்குரிய டைம் ஒன்று தருவேன். டைமுக்குள்ளுக்கு செய்யணும். நீங்க வீட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி அந்த சூழல் எடுத்துக்கொள்ள. அப்ப நான் ஒரு கேள்வி தந்தா ஒரு டைம் ஒன்று தருவேன். அந்த டைமுக்குள்ளுக்கு செய்யணும். அப்புறம் நீங்க செய்யறது சரியானு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 10 கேள்வி தரேன். 10 கேள்விகளும் 10 கொஸ்டின்ஸ் 10 ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்விகளும் இருக்கும். ஃபைனல் பேப்பர் ஸ்கூல் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகளும் இருக்கும். இது மாதிரி சில மாடல் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகளும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு 10 கேள்வி தரேன். ஓகே தானே? சரி, அந்த 10 கேள்விகள் செய்ய போக்கல இப்ப உங்களையே நீங்க பாத்துக்கல. சும்மா நோட்ஸை பார்த்துட்டு ஆன்சர் எழுதுறீங்கன்னு சொன்னால் வேலையில தானே. நோட்ஸை பார்த்து எழுதுறதுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் வரப்போறது இல்லை. ஃபைனல் பேப்பர் நாங்க ஒரு வேலை செய்வோம். நான் ஒரு 3 minutes டைம் தரேன், 3 நிமிடம் டைம் தரேன். படித்த விஷயத்தை அப்படி ஃபுல்லா பாருங்க. பிறகு நான் ஒவ்வொரு கேள்வி தாரன், டைம் வச்சு செய்வேன். படித்த விஷயத்த பாருங்க, கேள்வி தாரன், டைம் வச்சு பிறகு நீங்க கேள்விக்கான ஆன்சர் எழுதுறீங்க. பிறகு நாங்க திருத்தி பார்ப்போம். உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 3 minutes டைம் மட்டும் தான், படிச்சுட்டு பாருங்க. த்ரீ மினிட்ஸ் டைம் படித்த விஷயத்தை பார்க்கறது.
ஒரு எக்ஸாம் மாதிரி செய்யுங்க. நான் தார 10 கேள்விகள் நான் தொகுத்த தந்த கேள்விகளா இருக்கும். ஃபைனல் பேப்பர் கேள்வி இருக்கும், ஸ்கூல் பேப்பர்ஸ் கேள்விகள் இருக்கும், அது மாதிரி சில மாடல் பேப்பர்ஸ் கேள்விகளும் இருக்கும். நான் கேள்வி செய்தோம்டா ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று வரும். ப்ராக்டிஸ் ஒன்றுக்கு வந்துட்டோம்டா அதுக்கு பிறகு ஒரு புதிய செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிரச்சனை இல்லை. படிச்சா 100 மார்க்ஸ் எடுக்கணும். மிச்சம் நல்லம் நீங்க தியரி புக்ல எழுதாம வளமையா நாங்க கேள்வி செய்யறதுக்கு வேற ஒரு புக் ஒன்று பாவிக்கிறது தான் நான் அடிக்கடி சொல்ல. கேள்வி செய்யறதுக்கு ஒரு புக் ஒன்று பாவிங்க. அப்படி ஒரு வேற ஒரு புக் ஒன்று பாவிச்சு நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு. அல்லது பிரச்சனை இல்லை, இதுல எழுதினாலும் பரவாயில்ல, கேள்வி செய்யற புக் எழுதினா நல்லா இருக்கு. இதுக்குன்னு வேற ஒரு புக் ஒன்று வாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் கேள்வி செய்யறதுக்கு வேற புக் ஒன்று வச்சுக்கொள்ளும். யூனிட் 4 ஒரு புக், யூனிட் 5 ஒரு புக் அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னால் செய்த கேள்வி எல்லாத்தையும் அதுல அப்படி செய்யலாம். அப்ப தியரி நோட்ஸ் ஒன்றில் இருக்கும், கேள்வி செஞ்சால் அடுத்த புக்ல அது இருக்கும். அப்ப லேசா நீங்க அக்சஸ் பண்ணிக்கொள்ள படிச்ச விஷயத்த பாருங்க. இந்த 2020 பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னால் சில கேள்விகள் எப்படி இருந்தா இதுவும் A-level எக்ஸாமுக்கு வருமா, இந்த கணக்கிலே எடுக்காத சில செக்ஷன்களும் ஃபைனல் பேப்பர்ல வந்திருக்கு. சில பேர் அதை இதெல்லாம் A-levelக்கு வராது சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படியான செக்ஷன் கூட A-levelக்கு வரும். நாங்க சின்ன ஒரு விஷயத்தையும் நாங்க விடக்கூடாது, மேக்சிமம் படிச்சுட்டு போவோம். ஓகே, இப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இப்ப நான் கிளாஸ்ல இருந்தா என்ன செய்வேன்னு தெரியும். புக்கெல்லாம் மூடுங்க. நீங்க செய்யற புக், உங்களோட தியரி புக் எல்லாம் மூடுங்க. வேறொரு புக்ல உங்களோட வளமையா செய்து கொண்டு போற கொஸ்டின் செய்து கொண்டு போற புக் எடுங்க. அந்த புக்ல நான் சொல்ல கேள்வி எழுதி கொண்டு அவர் 10 கேள்வி தான். முதலாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி, முதலாவது கேள்வி எழுதுங்க. சடப்பொருளின் பிரதான நிலைகளை சடப்பொருளின் பிரதான நிலைகளை தருக. சடப்பொருளின் பிரதான நிலைகளை தருக. ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு 30 செகண்ட் போகுது. வேகமா சொல்லுங்க. சரி, நீங்க யோசிப்பீங்க இதுவும் கேள்வியான்னு யோசிப்பீங்க. ஆனா 2001 ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல இது கேள்வி சடத்திர 3 நிலைகள் என்ன? சடத்தினுடைய 3 நிலைகள் என்னன்னு கேட்டால் அதுல உண்டு திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயுவாரி, மூன்றாவது வாயு. எனக்கு நீங்க அந்த கேள்வியில தெளிவா ஒரு கோடு போடுங்க. பிரதான சொல்லி சடத்தின் பிரதான, சடப்பொருளின் பிரதான, அந்த பிரதான கீழே தெளிவா ஒரு கோடு போடுங்க. நிலைகள் இடத்த ஹைலைட் பண்ணிக்கொள்ளும். நிலைகள் ஹைலைட் பண்ணி. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இவ்வளவுதான். திண்மம்,
திரவம், வாயு. இது மூணு தான் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கேள்வி. சடமானது எழுதி கொண்டு போங்க. சடமானது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? சடமானது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர் தானே. ஒரு 5 செகண்ட் போதும், வேகமா ஆன்சர் எழுதுங்க. சடமானது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? சரி காணி, உங்களோட ஆன்சர் என்ன? சடம் இதால் ஆக்கப்பட்டிருக்கும் என்றால் ஆன்சர் என்ன? துணிக்கைகளினால் ஆக்கப்பட்டிருக்கு. துணிக்கை, இவ்வளவுதான் ஆன்சர். இப்ப யாராவது இப்படி எழுதினால் நல்ல, இப்ப சில பேர் எழுதிருப்பீங்க உங்களோட ஆன்சர்ல மிகச்சிறிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே, பரவாயில்ல, அக்செப்டபிள் ஆன்சர். ஆனா நீங்க என்ன ஆன்சர் எழுதினாலும் துணிக்கை இந்த வேர்ட் வந்தா போதும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கவனிங்க, இந்த கேள்வி கூட ஃபைனல் பேப்பர்ல வந்த கேள்வி. ஃபைனல் பேப்பர்ல ஒவ்வொரு விதமா வரும். MCQல வரும், ஸ்ட்ரக்சர்ல வரும். நான் அதுகளை பேஸ் பண்ணி தான் கேள்வி தாரேன். ஓகே, ரெண்டாவது கேள்வி முடிச்சுட்டேன். மூன்றாவது கேள்விக்கு வாங்க. மூன்றாவது கேள்வி, சடத்தின் பிரதான நிலைகள். சடத்தின் பிரதான நிலைகள். சடத்தின் பிரதான நிலைகள். எதன் அடிப்படையில் சடத்தின் பிரதான நிலைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும்? எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும்? விளக்குக. எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும்? விளக்குக. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர், கொலம்பு விசாகா காலேஜ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ல வந்து, கொலம்பு விசாகா காலேஜ் பேப்பர், அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி நல்லா விளங்கிருக்கும் நினைக்கிறேன். சடத்தினுடைய பிரதானமான நிலைகளை வகைப்படுத்திருக்கிறோம். அது இதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். விளக்குகன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, இந்த கேள்விக்கு விளக்குகன்னு வந்திருக்குதான் கொலம்பு விசாகா காலேஜ் பேப்பர் கேள்வி. இதுக்கு ஒரு 3 நிமிடம் டைம் ஸ்டார்ட். 3 minutes டைம் ஸ்டார்ட். சரி, தயவு செய்து நோட்ஸை பார்க்காதீங்க. நான் திரும்ப அட்வைஸ் பண்றேன். உங்களுக்குத்தான் தெரியும் நீங்க நோட்ஸை பார்க்குறீங்களா இல்லையா. தயவு செய்து நோட்ஸை பார்க்காது. நோட்ஸை பார்க்காம ஆன்சர் எழுத பாருங்க. கேள்விக்கான ஆன்சரை ட்ரை பண்ணு. நோட்ஸை பார்க்காதீங்க. நோட்ஸை பார்க்காம ட்ரை பண்ணு. நோட்ஸ்ல இருக்கு ஆன்சர், நோட்ஸ்ல இருக்கு. பார்த்த இடத்துல வேலை இல்லையே. நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ட்ரை பண்ணுங்க.
என்னவாவது ஒரு ஆன்சர் எழுதுங்க, சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு ஆன்சர். ஓகே, சரி காணி. இப்ப இந்த மூணாவது கேள்விக்கான ஸ்கீம் ஆன்சரை சொல்லன்னு பாருங்க. உங்களோட ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸ்கீம் ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் காணி. அது இல்ல, ஒரு சடத்தினுடைய பிரதானமான நிலைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு? உங்களுக்கு தெரியும், சடத்தினுடைய நிலைகள்னு சொல்லி வந்தா உங்களோட முதலாவது கேள்வி என்ன? திண்மமும் திரவமும் வாயும். இதான சடத்தினுடைய 3 நிலைகள். இந்த 3 நிலைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு? இதான் கேள்வி. இதான் அந்த விசாகா காலேஜ் பேப்பர்ல கேள்வி. இப்ப எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் உங்களுடைய ஆன்சர் துணிக்கையினுடைய அமைவு, அதே நேரம் துணிக்கையினுடைய அசைவு. ஒன்று நீங்க அசைவு எழுதலாம், அல்லது நீங்க விரும்பினால் இயக்கம் எழுதலாம். இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் இந்த பாயிண்ட்ஸுக்கு கிடைக்கும். எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும்? ஆன்சர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்சர் துணிக்கையின் அமைவு, துணிக்கையின் அசைவு. அடுத்த பாயிண்ட், துணிக்கையின் அமைவு துணிக்கையின் அசைவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் அது எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கும்? அது விளக்குகள் ஒன்று இருக்கிறது. அப்படித்தானே? விளக்குகள் இருக்கு. எனக்கு தெளிவா ஒரு கோடு போடுவோம். விளக்குகைக்கு ஒரு கோடு போடு, அதை விளக்கும். இந்த ஆன்சரை நீங்க விளக்கி சொல்லணும். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு திண்மத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா திண்மத்தினுடைய துணிக்கைகள் எப்படி அமைந்திருக்கும்? துணிக்கைகள் மிக நெருக்கமாக இருக்கு, மிக நெருக்கம். அதனால இந்த திண்மத்தில் இருக்கக்கூடிய துணிக்கைகள் அசைவற்றதாக இருக்கு, அசைவு அற்றது. இந்த மாதிரி திரவத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் திரவத்தில் இருக்கக்கூடிய துணிக்கைகள் ஓரளவு நெருக்கமாக இருக்கு, ஓரளவு நெருக்கம். இதனால துணிக்கைக்கு வரையறுக்கப்பட்ட அசைவு ஒன்று, வரையறுக்கப்பட்ட அசைவு. இது மாதிரி ஒரு வாயு எடுத்தீங்கன்னு சொன்னால் வாயுக்களினுடைய துணிக்கைகள் மிக ஐதானதாக இருக்கு, மிக ஐதான. இதனால துணிக்கைக்கு சுயாதீனமான இயக்கம் ஒன்று இருக்கு, சுயாதீன இயக்கம். இதுதான் கொலம்போ விசாகா காலேஜ் பேப்பர்ட கேள்விக்கான ஆன்சர். உங்களோட நோட்ஸையும் பாருங்க, நோட்ஸையும் இதே மாதிரித்தான் தியரியும் கொண்டு போறீங்க. இதுக்கேத்த மாதிரி காணிங்க. கேட்ட கேள்விக்கான ஆன்சரை திரும்ப சொல்லன்னு பாருங்க. கேட்ட கேள்வி என்னென்றா, சடப்பொருளுடைய 3 நிலைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும்? அப்ப எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் என்றா அதுல ஆன்சர் துணிக்கையின் அமைவு துணிக்கையின் அசைவு. அவ்வளவுதான் ஆன்சர். பிறகு விளக்குகன்னு சொல்றாங்க. விளக்குகன்னு சொல்லும் போது இதை நீங்க விளக்கணும், இது எப்படி அமையுதுன்னு சொல்லி விளக்கணும். அதைத்தான் நான் விளக்கி இருக்கிறேன். என்ன பாருங்க, ஒன்று துணிக்கை மிக நெருக்கம், அது அமைவு. துணிக்கை ஓரளவுக்கு நெருக்கம், அது அமைவு. துணிக்கை மிக ஐதான, அது அமைவு. துணிக்கையின் அமைவு. பிறகு துணிக்கையின் அசைவு, இங்க அசைவற்றது, இங்க வரையறுக்கப்பட்ட அசைவு, இங்க சுயாதீனமான அசைவு அல்லது இயக்கம். ஐடியா விளங்கும் நினைக்கிறேன். கவனிங்க. இப்ப நான் எழுதின ஆன்சரோட உங்களோட ஆன்சர் ஒப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி உங்களோட நோட்ஸையும் எடுத்து பாருங்க, நோட்ஸ்லயும் இப்படி இருக்குதான்னு பாருங்க. தேவையில்லாத விஷயங்கள் எழுதக்கூடாது ஆன்சருக்கு. கேள்வி என்னவோ அதுக்குதான் ஆன்சர் எழுதணும். தேவையில்லாத எதுவுமே எழுதுறதில் ஆன்சர் இல்லை.
ஓகே, கிளியர் தானே? முடியும் தானே? ஏலும். ஓகே, அடுத்த கேள்வி நான்காவது கேள்விக்கு போகும். நான்காவது கேள்வி ஏ லெவல் பேப்பர்ல, ஏ லெவல் ஃபைனல் பேப்பர்லயும் வந்தது. அது மாதிரி FWC பேப்பர் 96 பேப்பர்லயும் வந்த கேள்வி. 2 இடத்துலயும் இருக்கு. இது ஏ லெவல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றுல ஃபில் பண்றதுக்கு வந்தது. அது மாதிரி 96 பேப்பர்லயும் கேள்வி ஒன்றா இருக்கு. ஓகே, கீழே நான் சொல்றதுல கொண்டு போ சொல்லதுல சடப்பொருளின் நிலைகளிற்குரிய சடப்பொருளின் நிலைகளில் வடிவம் கனவளவு எவ்வாறான வடிவம் கனவளவு எவ்வாறான மாற்றத்தினை காட்டும் விவரிக்க. கவனிங்க, கேள்வி நிச்சயம் கவனம். 3வது கேள்வி விளக்குக. நல்லா பார். 3வது கேள்வி விளக்குக. 4வது கேள்வி விவரிக்க. தெளிவா ஒரு கோடு போடும். விவரிக்க தெளிவா ஒரு கோடு போடும். ஓகே, 3 minutes டைம் தார். 3 நிமிடம் டைம். கேள்விக்கு ட்ரை பண்ணலாம். ஆன்சரை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து நோட்ஸை பார்க்காதீங்க. கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க, சுயமா எழுதுங்க. அதுக்கப்புறம் நோட்ஸை பாருங்க. ட்ரை பண்ணு. எவ்வளவு கேளும் அவ்வளவுக்கு ட்ரை பண்ணு. அடிக்கடி கிளாஸ்ல சொல்றது ஏ லெவலுக்கு வந்து தம்பி நோட்ஸ் எழுதையா? இல்லை, ஏ லெவலுக்கு வந்து என்னத்துக்கு? ஏ லெவல் எக்ஸாம் செய்யறதுக்கு என்ன எக்ஸாம் பிராக்டிஸ் இருக்கணும். தனியா செஞ்சு பார்க்கணும். ஓகே, சரி கவனிங்க. இந்த 4வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்க. கேள்வி விவரிக்க கீழே தெளிவா ஒரு கோடு போடும். அடுத்தது சடப்பொருளின் நிலைகள்ல வடிவத்தினதும் கனவளவினதும் மாற்றம். அதான கேள்வி. எப்படி மாறும்? நீங்க தெளிவா ஒரு கோடு போடுங்க. வடிவம் கனவளவு தெளிவா ஒரு கோடு போடும். வடிவம் கனவளவு தெளிவா ஒரு கோடு. உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும்னு பாருங்க. விவரிக்க எழுதினா உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? சார்ட்டா எழுதக்கூடாது. எழுதினா மார்க்ஸ் இல்ல. சார்ட்ல போட்டு எழுதிங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் வராது. விவரிக்கிறதுன்னு சொன்னால் எழுதணும். இந்த பாருங்க, உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும் வேண்டா, ஒரு திண்மம், சடத்திர 3 நிலைகள். ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது என்ன? வாயு. திண்மத்தினுடைய வடிவம் என்ன செய்யாது? மாறாது. அது மாதிரி கனவளவும் என்ன செய்யாது? மாறாது. அப்ப நீங்க எழுதணும், வடிவம்
கமா கனவளவு மாறாது. ஆனா திரவத்துக்கு வடிவம் என்ன செய்யும்? வடிவம் மாறும். ஆனால் கனவளவு என்ன செய்யாது? மாறாது. கனவளவு மாறாது. இது மாதிரி வாயு எடுத்தீங்கன்னு சொன்னால் வாயுவுக்கு வடிவமும் மாறும், கனவளவு கனவளவும் மாறும். அப்ப நீங்க இப்படி எழுதினாத்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அல்லது யாராவது இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் கொடுக்கலாம். இப்படி யாராவது எழுதினாலும் மார்க்ஸ் கொடுக்கலாம். பாருங்க, வடிவம் கனவளவு மாறாது. அதுக்கு பதிலாக நீங்க இப்படி எழுதலாம். திண்மத்துக்கு திட்டமான வடிவம் கனவளவு உண்டு. ரெண்டும் எழுதாதீங்க, தயவு செய்து ரெண்டு எழுதிடாதீங்க. ஏ லெவல் பேப்பர்ல கேள்வி வந்தா ரெண்டு எழுதிடாதீங்க. ஸ்கூல் பேப்பர்ஸ்ல கேள்வி வந்தா ரெண்டு எழுதாதீங்க. ரெண்டுல உண்டு. திட்டமான வடிவம் கனவளவு உண்டு, அல்லது வடிவம் கனவளவு மாறாது. மாறாதுன்னு சொன்னா திட்டமான இந்த இடத்துல கனவளவு மாறாது என்று சொன்னா அது நீங்க இன்னும் ஒரு வேர்ட் எழுதலாம், திட்டமான கனவளவு. மாறாது திட்டமான கனவளவுண்டா கனவளவு மாறாதுன்னு அர்த்தம். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யாராவது சார்ட் ஃபார்ம் எழுதியிருந்தா மார்க்ஸ் கொடுக்க கூடாது. விபரீக்கன்னு சொல்ல போக்குல மார்க்ஸ் கொடுக்க கூடாது. எலிபரேஷன் தானே, நீங்க அதை ஃபுல்லா நீங்க சொல்லி கொண்டு போகணும். வசன நடையில சொல்லணும். ஒன்று நீங்க இப்படி எழுதலாம், அல்லது நீங்க இப்படி எழுதலாம். வசன நடையில எழுதி கொண்டு போகலாம். திண்மத்திற்கு வடிவம் கனவளவு மாறாது. ஓகே, பெஸ்ட் ஆன்சர். திரவத்திற்கு வடிவம் மாறும், எனினும் கனவளவு மாறாது. ஓகே, நல்ல ஆன்சர். வாயுவிற்கு வடிவம் கனவளவு இரண்டும் மாறும். ஓகே தானே, முடியும் தானே. அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி என்ன? அடர்த்தி அமுக்கப்படு தன்மை அடுத்த கேள்வி எழுதுங்க. ஐந்தாவது கேள்வி, அடர்த்தி அமுக்கப்படு தன்மை அதிர்வு எனும் இயல்புகள் சடப்பொருளின் நிலைகளில் எவ்வாறான மாற்றத்தினை காட்டும் என்பதை ஒப்பிடுக. எவ்வாறான மாற்றத்தினை காட்டும் என்பதை ஒப்பிடுக. ஓகே, இந்த கேள்வி ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் கலம்பு டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி. ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு 3 minutes டைம் எடுத்தாரு. டைம் ஸ்டார்ட் சேயிங். தயவு செய்து நோட்ஸை பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சரை ட்ரை பண்ணி எழுதுங்க. 3 நிமிடம் டைம். ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதுங்க, ஏதாவது ஒரு ஆன்சரை ட்ரை பண்ணி எழுதுங்க. ஆனா தயவு செய்து நோட்ஸை பார்க்காது, சும்மா பொய் வேலை. நீங்க நோட்ஸை பார்த்து சும்மா எழுதுறீங்கன்னு சொன்னா பொய் வேலை. உங்களையே நீங்க ஏமாத்திக் கொள்ளாது.
ஓகே, சரி கவனிங்க. இப்ப என்ன பாருங்க, இப்ப கேட்ட கேள்வி என்ன? அடர்த்தி, அமுக்கப்படுத்தன்மை, அதிர்வு. அதுக்கு கீழே தெளிவா ஒரு கோடு போடும். அதுக்கு கீழே தெளிவா ஒரு கோடு போடும். அடர்த்தி, அமுக்கப்படுத்தன்மை, அதிர்வு மூணுக்கும் தெளிவா ஒரு கோடு போடும். ஒப்பிடுக என்று சொல்லியிருக்கிறார், அப்படித்தானே? அதுக்கு ஒரு கோடு போடுவாங்க, அதுக்கு கீழே ஒரு கோடு போடுவாங்க. ஒப்பிடுக என்று சொன்னா எப்படி ஆன்சர் எழுதுறது? ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் எழுதுக்கு முறை இருக்கிறது. விளக்குக என்றா எப்படி எழுதுறது, விவரிக்க என்றா எப்படி எழுதுறது, ஒப்பிடுக என்று சொன்னால் எப்படி எழுதுறது? ஒப்பிடுன்னு சொன்னால் கம்பேர் பண்ண சொல்ல. பாருங்க, சடத்திர 3 நிலைகள் என்னென்ன? திண்மம், அடுத்தது என்ன? திரவம், அடுத்தது என்ன? வாயு. இப்படி 3 நிலைகள் இருக்கு. திண்மம், திரவம், வாயு. இந்த 3 நிலைகள்ல அது 3 விஷயத்தை பற்றி ஒப்பிட சொல்றார். ஒன்று அடர்த்தி, அடர்த்தி. இரண்டாவது அமுக்கப்படு தன்மை, அமுக்கப்படு தன்மை. மூன்றாவது அவர் சொல்றார் அதிர்வு, அதிர்வு. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணலாம், ஒப்பிடட்டாம்னு சொல்ல. ஓகே, சிம்பிள் ஆன்சர். உங்களோட சார்ட்ல நான் எழுதியிருப்பேன், நோட்ஸ்ல எழுதியிருக்கும். அடர்த்தி திண்மம் வந்தா திண்மத்துக்கு அடர்த்தி மிக உயர்வாக இருக்கு, மிக உயர்வு. திரவத்துக்கு அடர்த்தி ஓரளவிற்கு உயர்வாக இருக்கு, ஓரளவிற்கு உயர்வாக இருக்கு. ஆனா வாயுவுக்கு அடர்த்தி குறைவாகத்தான் இருக்கு, குறைவு அல்லது தாழ்வு, இப்படி சொன்னாலும் சரி. அமுக்கப்படித்தன்மை திண்மத்துக்கு இல்லை, திரவத்துக்கும் இல்லை. ஆனா வாயுவுக்கு என்ன உண்டு என்று சொல்லும். அதிர்வெடுத்தால் திண்மத்துக்கும் உண்டு, திரவத்துக்கும் உண்டு, வாயுவுக்கும் உண்டு, மூணுக்கும் உண்டு. ஒன்று உங்களோட ஆன்சர் இப்படி எழுதலாம், அல்லது நீங்க விரும்பினா இந்த இடத்துல அமுக்கப்படுத்தன்மை இல்லைன்னு எழுதலாம், அல்லது மிக கடினம் எழுதலாம். மிக கடினம், ஒரு டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது மிக கடினம். மிக கடினம்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல இல்லைன்னு எழுதலாம், அல்லது மிக கடினம் எழுதலாம். மிக கடினம் சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்லை, ஆனா மிக கடினம் என்று சொல்ல. இப்ப 5 கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டோம். இப்ப 6வது கேள்வி, 6வது கேள்விக்கு போகும். நம்பர் 6. இது A level பேப்பர் கேள்வி, A level பேப்பர் கேள்வி எழுதிக்கொண்டு போகும். திண்மம் கமா திண்மம் கமா திரவம் கமா திண்மம் கமா திரவம் கமா வாயுக்களின், திண்மம் கமா திரவம் கமா வாயுக்களின் தொடர்ச்சியற்ற தன்மைக்கு, தொடர்ச்சியற்ற தன்மைக்கு திண்மம் கமா திரவம் கமா வாயுக்களின் தொடர்ச்சியற்ற தன்மைக்கு 2 பரிசோதனை ரீதியிலான 2 பரிசோதனை ரீதியிலான சான்றுகளை தரு 2 பரிசோதனை ரீதியிலான சான்றுகளை தரு. ஓகே, 3 minutes டைம் தான், 3 நிமிடம் டைம். வேகமா ஒரு ஆன்சர் எழுதுங்க, 3 நிமிடம்.
வேகமா எழுதுங்க. ஒரு ப்ராப்பரான டைம் ஒன்று தந்திருக்கணும். ஒரு ப்ராப்பர் டைம் வேகமா எழுதுங்க. எப்படியும் ஆன்சர் எழுதணும். ஆனா தயவு செய்து பார்த்து எழுதாங்க. நீங்க பார்த்து எழுதுனீங்கன்னு சொன்னா பிரயோசனம் இல்லை. நீங்க தனியா சுயமா எழுதி கொண்டு போங்க. அப்ப உங்களுக்கு விளங்கும் நீங்க எந்த லெவல் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். ஓகே சரி, கவனிங்க. இதுக்கு நான் சும்மா டைமை வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கான ஒரு விடைய, இந்த கேள்விக்கு ஆன்சரை சும்மா கதைப்பேன். என்னால் நான் தெளிவா இதை படிப்பிச்சிருக்கிற நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்வியை ஃபர்ஸ்டா பார்ப்பாங்க. கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில தொடர்ச்சியற்ற தன்மை இருக்கு. அதுக்கு கீழே தெளிவா ஒரு கோடு கொடுங்க. திண்மம், திரவம், வாயுக்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. இந்த தொடர்ச்சியற்ற தன்மைக்கு கீழே தெளிவா ஒரு கோடு கொடுங்க. சான்றுகள் சொல்றாரு. அதுக்கு கீழே தெளிவா ஒரு கோடு போடுங்க. சான்றுகள் தெளிவா ஒரு கோடு போடு. பரிசோதனை ரீதியிலான இருக்கு. அத ஹைலைட் பண்ணு. பிராக்டிக்கல் ரீதியாக ப்ரூஃப் பண்ணக்கூடிய சான்றை மட்டும் தான் எழுதணும். அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ள. ஓகே, உங்களோட ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு திண்மத்தினுடைய தொடர்ச்சியற்ற தன்மைக்கு என்ன சான்று? ஓகே, ஒரு திண்மம் போடுறீங்க. 2 பாயிண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர். நான் சொல்றேன், இதுக்கு நீங்க பெஸ்ட் ஆன்சராக எழுதலாம். மிக மெல்லிய பொட்டாட்டினை நோக்கி அல்பா துணைக்கைகள் செலுத்தப்பட்டால் அதிக அல்பா துணைக்கை எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஊடுருவும். ஓகே, அது பெஸ்ட் ஆன்சர். உங்களோட நோட்ஸ்ல இருக்கு. இப்ப போன கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ் படிவிட்டேன். இந்த அல்பா துணைக்கைகள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இந்த பொட்டாட்டு கூட ஊடுருவதுஎன்றால் உங்களுக்கு என்ன இருக்கும்? இடைவெளியோடு இருக்கும். இதுக்கு பேரே ரதர்ஃபோர்டின் பொட்டாட்டு பரிசோதனை. அடுத்தது இன்னொரு ப்ரூஃப் சொல்லலாம். சோடியம் குளோரைட் பளிங்கினூடாக, NaCl பளிங்கினூடாக எக்ஸ் கதிர்களினுடைய ஊடுருவலை சொல்லலாம். எக்ஸ் கதிர் ஊடுருவி கொண்டு போறது சொல்லலாம். இது திண்மத்தினுடைய தொடர்ச்சியற்ற தன்மைக்கு பரிசோதனை ரீதியிலான சான்றுகளாக இருக்கு. அடுத்தது, ஒரு திரவத்தினுடைய தொடர்ச்சியற்ற தன்மைக்கு என்ன சான்று? திரவம். அதுக்கு 2 சான்று கேட்கிறார். நீங்க விரும்பினது எழுதலாம். விரும்பின சான்றுகள் நான் சொல்லதுல ஏதாவது விரும்பின சான்று. ஒன்று, பிரௌனியின் அசைவு. நல்ல ஆன்சர். பிரௌனியின் அசைவு நோட்ஸ்ல இருக்கு. இது ஒரு பெஸ்ட் ஆன்சர். அல்லது ஒரு நிறமுள்ள உப்புக்களை நீர்ல கரைச்சால் அதுல நிறம் நீர்ல பரவல். உதாரணத்துக்கு ஒரு KMnO4 திண்மம் என்ன? செம்புதான். KMnO4 நீர்ல கரைச்சிங்கிற சொன்னால் நீர் முழுக்க என்ன செய்யும்? KMnO4 பரவல். அது ஒரு உதாரணமா இருக்கலாம். ப்ரூஃப் எடுக்கலாம். இன்னும் ஒன்று எடுக்கலாம். என்னென்றால் ஏதாவது 2 அந்த சம கனமளவான நீரையும் ஆல்கஹாலையும் கலந்தா, நீர் ஆல்கஹால், சம கனமளவான நீரையும் ஆல்கஹாலையும் கலந்தீங்கன்னு சொன்னா மொத்த கனமளவு என்ன செய்யும்? குறையும். மொத்த கனமளவு குறையும். நான் எழுதி சும்மா டைமை வேஸ்ட் பண்ண இல்ல, சும்மா ஆன்சரை சொல்லணும். நோட்ஸ் வரைக்கும் ஆன்சர் போன கிளாஸுக்கு முதல் கிளாஸ் படிப்பீங்க. அடுத்து, ஒரு வாயுனுடைய தொடர்ச்சியற்ற தன்மைக்கு என்ன சான்று? பரிசோதனை ரீதியிலாக என்ன சான்றுகள் எடுக்கிறது? 2 சான்று. அதுக்கு நான் 3 விஷயம் சொன்னேன். 3 விஷயம். ஒன்று, நீங்க எழுதலாம் பெஸ்ட் ஆன்சர். வாயுக்களுக்கு அமுக்கப்படுத்தன்மை இருக்கும் எழுதலாம். நோட்ஸ் பாருங்க. நோட்ஸ் வாயுக்களுக்கு அமுக்கப்படுத்தன்மை இருக்கும். பிராக்டிக்கல் ரீதியிலான சான்று. அல்லது சில வாயுக்களின் மனம் வழியில் பரவல். மனம் வழியில் பரவல். உதாரணத்துக்கு ஒரு H2S கூழ் முட்டை மனம், அமோனியாவுக்கு ஒரு மூக்கி அரிக்கக்கூடிய மனம் இருக்கு. இது மாதிரி SO2வுக்கு காரமான மனம், NO2வுக்கு காரமான மனம் இருக்கு. இப்படியான மனங்கள் வழியில பரவல். இது ஒரு பிராக்டிக்கல் ரீதியிலான ப்ரூஃப் கிடைக்கலாம். அல்லது சில வாயுக்கள் நிறம் வழியில் பரவல். உதாரணத்துக்கு F2 எடுத்தால் மஞ்சள் நிறம், Cl2 எடுத்தால் பசிய மஞ்சள் நிறம், Br2 ஒரு செங்காற்று நிறம், I2 ஒரு ஊதா நிறம், NO2 ஒரு செங்காற்று நிறம். இந்த வாயுக்களின் நிறம் வழியில் பரவல். இதுவும் ஒரு பிராக்டிக்கல் ரீதியிலான ஒரு ப்ரூஃப் கிடைக்கலாம். இதுல நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதியிருந்தால், 2 ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும்.
காரணம் எனக்கு கேள்வி செய்யறது முக்கியம் இல்ல, கேள்வியில வர பாயிண்ட்கள் தான் முக்கியம். நான் எதை டார்கெட் பண்ணேன், இந்த கேள்வி எதை குறிக்குது, தெளிவா ஒரு கோடு போட்டேன், ஹைலைட் பண்றேன், நல்லா பார்த்துக்கொள்ள. கேள்வி வந்தா அது மாதிரி தான் எழுதணும். நான் சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 7வது கேள்வியை பாரு. நெருக்கம், நெருக்கம் ஒரு ஸ்லாஷ் தள்ளுகை, நெருக்கம் ஒரு ஸ்லாஷ் தள்ளுகை, பிராக்கெட்டை மூடிட்டு அதிகரி, பிராக்கெட்டை மூடிட்டு அதிகரி. அடுத்தது ரோமன் 2, ரோமன் 2 வெப்ப சக்தி, வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது, வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது, வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது சடத்தில் காணப்படும் துணிக்கையின், சடத்தில் காணப்படும் துணிக்கையின், சடத்தில் காணப்படும் துணிக்கையின் பிராக்கெட்ல நெருக்கம், பிராக்கெட்ல நெருக்கம் ஒரு ஸ்லாஷ் தள்ளுகை, நெருக்கம் ஒரு ஸ்லாஷ் தள்ளுகை, பிராக்கெட்டை மூடிட்டு அதிகரி, அதிகரிக்கும். காணிங்க, இந்த கேள்வியில பொருத்தமற்ற சொல்லினை வெட்டி விடுகின்றிருக்கிறது. அதுல ஒரு வேர்டு ஆட் பண்ணுங்க, மேல அடைப்பு குறிக்குள் எழுதிக்கொள்ளும். அடைப்பு குறிப்பு, அடைப்பு குறிக்குள் காணப்படும் பொருத்தமற்ற சொல்லினை வெட்டி விடுங்க. இதுல இருக்கக்கூடிய பொருத்தமற்ற சொல்ல வெட்டி விட்டீங்கன்னா சார் ஓகே செய்யுங்க போதும். இதுக்கு ஒரு 30 செகண்ட் போதும். ஒரு 30 செகண்டுக்குள்ள ஆன்சருக்கு போலாம். எழுதுங்க ஒரு 30 செகண்ட். ஓகே, கவனிங்க. மூலக்கூற்றடை விசைன்னு சொன்னா அதுக்கு இன்னமோட பெயர் கவரிச்சு. பல மார்க் பண்ணுங்க கவரிச்சு. விசைக்கு ஒரு கோடு போடுங்க, பல மார்க் பண்ணுங்க கவரிச்சு எழுதிக்கொள்ளுங்க. விசை கவரிச்சை. எனக்கு நீங்க சொல்லுங்க, கவரிச்சி கூடினா, கவரிச்சி கூடினா துணிக்கு என்ன செய்யும்? நெருக்கமடை. கவரிச்சி கூட நெருக்கமடை. அப்ப பொருத்த மற்ற சொல்லத்தானே வெட்டி விடணும். அப்ப தள்ளுக்கே வெட்டி விடணும்.
சில பேர் நெருக்கத்துக்கு ஒரு வெட்டோடு வெட்டு இருப்பீங்க, கவனம். அடுத்து வெப்ப சக்தி அதிகரிக்கும் போது, எனக்கு தெளிவா ஒரு கோடு போடுங்க. வெப்ப சக்திக்கு ஒரு கோடு போடுங்க. வெப்ப சக்திக்கு ஒரு கோடு போடு. வெப்ப சக்தி கூடினா வெப்பமேற்ற துணிக்கு என்ன செய்யும்? தள்ளும். தள்ளுகை தான் கூடும். அப்ப தள்ளுகை அதிகரிக்கும் என்று சொல்றது சரி. அப்ப நெருக்கம் என்று சொல்றது பிழை. நெருக்கம் பிழையா இருக்கு. சொல்றது விளங்குதா இருக்கிறேன். கவனிங்க, இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எப்படி தெரியும்? முலக்கூட்டடை விசைன்னு சொல்றது கவரேஜ். எப்பவுமே கவர்ச்சி கூடினா நெருக்கம் தான் போடும். இந்த மாதிரி வெப்ப சக்தி கூடினா தள்ளுகை தான் கூடும். ஹீட்டாவ தள்ளித்தான் போவார். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏழுனா நீங்க ஒரு வேலை செய்யுங்க. உங்களோட வீட்டுல இந்த நீர் எடுத்து கொஞ்சம் வெப்பமேட்டுங்க. உங்களோட கேஸ் இருக்குத்தானே, கேஸ்ல ஒரு பாத்திரத்துல நீர் எடுத்துட்டு கொஞ்சம் வெப்பமேட்டிட்டு கொதிக்கிற டைம்ல உங்களோட தலையை கொண்டு போயிட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சு பாருங்க. இந்த இடத்துல பாத்திரம், இந்த இடத்துல கொஞ்சம் உங்களோட முகத்தை கொண்டு போ. பாத்திரத்துல பட தேவையில்லை. பாவம் தானே நீங்க. பாத்திரத்தில் படக்கூடாது, பாவம். நீங்க இப்படி இருந்து கொண்டு பாருங்க என்ன செய்யும். நல்லா கொதிக்க வைக்கிற டைம்ல என்ன நட, இஞ்சரிக்கக்கூடிய நீர் துணிக்கு இஞ்செல்லாம் தெரிப்படை. எப்பவுமே வெப்ப சக்தி கூட கூட துணிக்கைகள தள்ளுகை கூடும். தள்ளுகை தான் கூடிக்கொண்டு வரும். சில விலங்கு தெரிப்படை. ஓகே, 7வது கேள்வி முடிச்சிட்டோம்.